டாடாவின் புதிய ஆலை அமைப்பதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பித்திருக்கிறது டாடா நிறுவனம். இந்த ஆலையின் மூலமாக 1650 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்காக சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. முதற்கட்டமாக சுமார் 900 கோடியில் தொழிற்சாலை அமையிருக்கிறது. இதன் மூலமாக 1500க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான ஒப்பந்தம் ஏற்கனவே கையெழுத்தானதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதலான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, அந்த புதிய ஆலை தொடர்பான சுற்றுச்சூழல் அனுமதி கோரிய விண்ணப்பம், அது தொடர்பான விவரம் என்ன? ராணிப்பேட்டையில் டாடா நிறுவனத்தினுடைய ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலைக்கான கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் விண்ணப்பம் செய்திருக்கிறது. குறிப்பாக முதல் கட்டமாக ராணிப்பேட்டையில 914 கோடியில் தொழிற்சாலை அமையிருக்கிறது. இதன் மூலமாக 1650 பேருக்கு முதற்கட்டமாக வேலை வாய்ப்பும் கிடைக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே டாடாவினுடைய உற்பத்தி ஆலைகள் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருந்தாலும் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை என்பது தமிழகத்துல முதல் முறையாக டாடா நிறுவனம் இதற்கான உற்பத்தி ஆலை தொடங்குகிறது. இதற்காக தொழில்துறையுடன் ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அதற்கான நிர்வாக அனுமதியை தமிழக அரசு ஏற்கனவே வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில் சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தற்போது விண்ணப்பத்தினை வழங்கியிருக்கிறது. சுற்றுச்சூழல் அனுமதிக்காக அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்து பரிந்துரைகளையும் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்பது போன்ற பல்வேறு ஆவணங்களை எல்லாம் சுற்றுச்சூழல் துறைக்கு டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்திருக்கிறது. எனவே சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பித்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அனுமதி கிடைக்கக்கூடிய பட்சத்தில் விரைவில் இந்த உற்பத்தி ஆலை செயல்பாட்டிற்கு வரும். அதன் மூலமாக முதற்கட்டமாக 1650 பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்று தொழில்துறை மூலமாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.